ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் குவான்சாப்ல ஒரு ட்ரெயினரா ஒர்க் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போட்ட டூல் வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச டூலு, வைட்லி யூஸ் டூல் சொல்லலாம். எனக்கு எந்த ட்ரேடருமே சரி, ஒரு இன்ட்ராடே ட்ரேடரோ இல்லைன்னா ஒரு பொசிஷனல் ட்ரேடரோ இல்லைன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடரோ, எனி ட்ரேடர், ஓகே, எனி ட்ரேடர் யாரெல்லாம் டெரிவேட்டிவ்ஸ்ல ட்ரேட் பண்றாங்களோ ஆர்எல்ஸ் ஈவன் ஃபார் கேஷ் செக்மெண்ட் ட்ரேட் பண்றாங்களோ, இந்த இது வைட்லி யூஸ். இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க, யூ கேன் ஈஸிலி சே ஒரு 90 80 90% பேர் இதை நிச்சயமா யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? இப்போ நீங்க எந்த ஸ்டாக்கு கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு, இல்லைன்னா ஒரு சப்போர்ட் எங்க இருக்கு பார்க்கணுமோ, இல்லைன்னா எங்கேருந்து நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் வரும், இதெல்லாம் பார்க்கணும்னாக்கா நம்ம யூஸ்வலி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கரெக்டா? ஸோ ஒரு வைட்லி யூஸ் டூல் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலி நிறைய வியூவர்ஸ், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க தமிழ்காரங்க. அப்போ அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, வீடியோஸ் வந்து எங்களுக்கு தமிழ்ல போனோம் புரியலேண்டு. ஸோ நாங்க நிறைய டூல்ஸ் வந்து தமிழ்ல கவர் பண்றதுக்கான முயற்சி பண்றோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டூல் தெரிஞ்சுக்கணும்னாக்க, ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புறீங்கனாக்கா, நீங்க டெஃபினட்டா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தலாம். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு டெலிவர் இட். ஓகே, சரி. அப்போ பிஃபோர் கெட்டிங் இன்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நம்ம முதல்ல பார்த்துப்போம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி ட்ரேட் பண்றது, ஆர்எல்ஸ் யூஸ்வலி ரீட்டைலர்ஸ்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கங்கிறத நம்ம பார்த்துப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியறதா? ஓகே, இப்போ நம்ம யூஸ்வலா பார்க்க போனோம்னா, ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் திஸ் as price. ஓகேவா? இங்க அண்ட் தென் யூஸ்வலி எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போனோம்னா, இங்க கால் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட நீங்க டேட்டாவை பார்க்க போனீங்கன்னாக்கா, திஸ் இஸ் ஹவ் இட் வில் யூஸ்வலி லுக் லைக். கரெக்ட்? ஸோ இங்க நம்ம பார்க்க போனோம்னா கால் ரைட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகே, அண்ட் கீழே நம்ம பார்க்க போனோம்னாக்க யூஸ்வலி புட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ பேசிக்கலி நம்ம பார்க்க போனோம்னா திஸ் இஸ் ஹவ் இட் வில் லுக் லைக். ஓகே, இப்போ பிரைஸ் எப்படி மூவ் ஆகும்? யூஸ்வலி price will usually move between highest call writers and highest put writers. கரெக்டா? இப்போ highest call writers நம்ம பார்த்தோம்னா இந்த லெவல்ல இருக்கா. கரெக்டா? ஏன்னா see, if you see, this is the highest bar. Okay, this carries the highest open interest because the length of this bar is more. So usually என்ன ஆகும்? price இங்க வரும், price will try to break out, but இங்க அன்வைண்டிங் ஆகலைனாக்க price வந்து யூஸ்வலி இங்க இருந்து டிப் பண்ணிடும். ஸோ இப்போ ஒரு சில ட்ரேடர்ஸ் யாரெல்லாம் வெறும்னா டெக்னிக்கல் சார்ட்ஸ் மாத்திரம் யூஸ் பண்றாங்களோ, they will usually face a they will usually face a problem in finding out breakout னு நம்ம சொல்லலாம். ஏன்னாக்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், யூஸ்வலி உங்களுக்கு சார்ட்ஸ்ல தெரியும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிராஸ் ஆனதும் இமீடியட்டா பையர்ஸ்லாம் ஆக்டிவ் ஆயிடுவாங்க. பட் தே யூஸ்வலி சம்டைம்ஸ் தே கெட் ட்ராப்ட். எனக்கு பிரேக் அவுட் வரும், நீங்களே பார்த்திருக்கீங்க நிறைய தடவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிரைஸ் வந்து இப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? பிரைஸ் வந்து இங்க இப்படி பிரேக் அவுட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் லெவல். பிரைஸ் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது. ஸோ யூஸ்வலி கால் பையர்ஸ்லாம் அங்க ஆக்டிவ் ஆயிடுவாங்க. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இங்க இருந்து இமீடியட்டா பிரைஸ் ரீட்ரேஸ் ஆயிடும். ஏன்னாக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல கால் ரைட்டர்ஸ்லாம் நிறைய இருப்பாங்க. யாரெல்லாம் காலை செல் பண்ணியிருக்காங்களோ அவங்க நிறைய இருப்பாங்க. அண்ட் வாட் ஹேப்பன்ஸ், இந்த லெவல்ல கால் ரைட்டர்ஸ் வந்து பொசிஷன்ஸ் அன்வைண்ட் பண்ணல. ஓகே, இப்போ வாட் இஸ் அன்வைண்டிங்னாக்க, ஆப்ஷனை யாரெல்லாம் வித்து வச்சிருக்காங்களோ அவங்களாம் பிரைஸ் எப்போது அந்த லெவலுக்கு மேல போயாச்சுனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு அவங்க எஸ்டிமேட் பண்ண லெவலோட பிரைஸ் மேல போயிருச்சுனாக்கா அவங்களுக்கு லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அவங்க யூஸ்வலி பயந்து போய் ஆப்ஷன் செல் பண்ணதை அவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸ்கொயர் ஆஃப் பண்றதுன்னா தே வில் அகைன் பை இட் பேக் ஆர் எல்ஸ் தே வில் ஹெட்ஜ். வாட் இஸ் ஹெட்ஜிங்? அவங்க வந்து அவுட் ஆஃப் த மணி காலை வந்து பை பண்ணி வைப்பாங்க. ஸோ யூஸ்வலி ஆப்ஷன்ஸோட டிமாண்ட் கூடும். ஆப்ஷன்ஸோட டிமாண்ட் கூடிதுனாக்கா யூஸ்வலி அது மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்க சொல்லலாம் ஒரு லெவல் மார்க்கிங்காக, யூ கேன் சே கம்பைன்ட் வித் டெக்னிக்கல் சார்ட்ஸ். இப்போ டெக்னிக்கல் சார்ட்ஸ்ல உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. ஓகே, அண்ட் அட் தட் ரெசிஸ்டன்ஸ் இஃப் யூ ஃபைண்ட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் தட் பிரைஸ் மைட் ரிவர்ஸ் ஃப்ரம் தோஸ் லெவல்ஸ். கரெக்டா? ஸோ யூஸ்வலி பிரைஸ் வந்து இங்க இருந்து கீழே வந்துடும். அண்ட் தென் வாட் இட் வில் ஹேப்பன், இங்க கன்சோலிடேட் ஆகும். அப்புறம் இங்க வந்து திருப்பி நீங்க பாத்தீங்கன்னாக்க டவுன் சைட்ல ஹையஸ்ட் லாங்கெஸ்ட் பார் இருக்கு, தட் இஸ் புட் சைடோட பார். ஸோ அங்க என்ன இருக்கும்னாக்க யூஸ்வலி சப்போர்ட் லெவல் நம்ம சொல்லலாம். ஸோ யூஸ்வலி
இங்க பிரேக் ஆச்சுனாக்க புட் பையர்ஸ் ஆக்டிவ் ஆவாங்க, இல்லைனாக்கா ஷார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க. சோ அந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும், யூசுவலி தே வில் அகைன் கெட் ட்ராப்ட். ஏன்னா பிரைஸ் வந்து கீழே வரும் அண்ட் தென் அகைன் இட் வில் ரிவர்ஸ் பேக் இமீடியட்லி. புரிஞ்சுதா? சோ சோ இன் ஆர்டர் டு அவாய்ட் திஸ் வாட் வி டு இஸ் வி செக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இல்லைனாக்கா நம்ம ஈஸியா டெக்னிக்கல் சார்ட்ஸ் கூட பார்க்கலாமே. ஓகே, இங்க ஒரு ஹாரிசான்டல் லைனை டிரா பண்ணுங்க, இங்கதான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க ஒரு ஹாரிசான்டல் லைன் டிரா பண்ணுங்க, இங்கதான் சப்போர்ட் இருக்கு, அண்ட் பிரைஸ் வில் கீப் மூவிங் பிட்வீன் தோஸ் லெவல்ஸ். கரெக்ட்? பட் தட் இஸ் நாட் த கேஸ் as we know. எனக்கு there are possibilities that you might get trapped when you look at technical analysis, technical charts on an isolation basis. கரெக்டா? அதனால நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கவர் பண்ணுவோம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா ஒரு சப்போர்ட்டோ இல்லைனாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலோ உங்களுக்கு சொல்லணும். இப்போ ஒன் மோர் திங், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட பார்த்தே ஒன் இஸ் லெவல் மார்க்கிங் we can say. ஓகே, லெவல் மார்க்கிங்காக நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ ரெண்டாவது நம்ம சொல்ல போனோம்னாக்க ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல வாலட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்கா இல்லையா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது தெரிஞ்சுக்க முடியுமா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட பார்த்து? ஓகே, சோ த ஆன்சர் இஸ் எஸ். இப்போ இங்க எப்படின்னாக்க வெயிட் அ மினிட். ஓகே, இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க யூசுவலி ஒரு பார் வந்து இப்படி லாங்கெஸ்ட் பாரா இருக்கு கால் சைடுல. ஓகே, அண்ட் இன்னொரு இது வந்து இங்க லாங்கெஸ்ட் பாரா இருக்கு இந்த புட் சைடு. கரெக்டா? பட் இஃப் யூ சி லாங்கெஸ்ட் பார்ஸ், ஓகே, பெரிய பெரிய பாரா இருக்கு அட் மல்டிபிள் ஸ்ட்ரைக்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துலயும் பார் வந்து இப்படி பெருசா இருக்கு. ஓகே, இந்த இடத்துலயும் பெருசா இருக்கு. ஓகே, இந்த இடத்துலயும் பெருசா. சோ தட் மீன்ஸ் more number of contracts, more number of participation is there in this particular stock at XYZ strikes நம்ம சொல்லலாம். When more people are participating, அதுக்கு என்ன அர்த்தம்? So there is probability க்கு அங்க volatility ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கரெக்டா? And one more thing, liquidity ஜாஸ்தி இருக்கும். So usually நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்டாக்ஸ்ல இப்போ நீங்க நிறைய ஸ்டாக்ஸ் பார்க்கலாம், எதெல்லாம் 5 ஸ்டார் ரேட்டட் ஸ்டாக்ஸோ அதெல்லாம் யூசுவலி லிக்விடா இருக்கும். கரெக்டா? சோ அங்கெல்லாம் எப்படின்னாக்க நிறைய பெரிய பெரிய பார் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட நீங்க டேட்டாவை ஓபன் பண்ணீங்கன்னா பெரிய பெரிய பார்ஸா இருந்ததுனாக்கா அங்க நம்ம சொல்லலாம் வாலட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்கும் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், லிக்விடிட்டி ஜாஸ்தி இருக்கும் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். அப்புறம் இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றது? ஒன் இஸ் லெவல் மார்க்கிங் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்க்கு யூஸ் பண்ணலாம், சப்போர்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ எக்ஸ்பைரி கிட்டக்க இருக்கு அண்ட் ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் நியர் இட்ஸ் ஹையஸ்ட் பார். ஓகே, சோ எக்ஸ்பைரி அன்னைக்கு இங்க இருந்து பிரேக் அவுட் வருதா 0 டிடி 0 டேஸ் டு எக்ஸ்பைரியில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா? சோ அதுக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம். ஓகே, சோ நவ் ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன், வில் செக் ஹவு எக்ஸாக்ட்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லுக்ஸ் லைக். ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, ஐ ஹோப் எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுது. ஓகே, சோ இங்க ட்ராக்கு போறேன்னா, ஓகே, ட்ராக் ஆப்ஷன் அண்டர் ஆப்ஷன்ஸ் OI. ஓகே, ஆப்ஷன்ஸ் OI உள்ள நம்ம வந்து தேர்ட் ஆப்ஷனை பார்ப்போம், சாரி ஃபோர்த் ஆப்ஷனை பார்ப்போம். ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன் அண்டர் ட்ராக், செகண்ட் காலம் ஆப்ஷன்ஸ் OI, அண்டர் தட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஐ எம் கிளிக்கிங் ஆன் திஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு த இன்டர்ஃபேஸ் லுக்ஸ் லைக். ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ நவ் வாட் இஸ் திஸ், இதை எப்படி யூஸ் பண்றது? ஓகே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் தெரியல எனக்கு. ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்போ இங்க வந்து சர்ச் சிம்பிள் இருக்கு. ஓகே, ஐ வில் erase this. ஓகே, இங்க வந்து blank-ஆ இருக்கு. தட் இஸ் யூ கேன் செக் எனி ஸ்டாக். இப்போ உங்களுக்கு எந்த ஸ்டாக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணுமோ, எந்த ஸ்டாக்ஸ்ல எப்படி பில்டப்ஸ் ஆயிருக்கு பார்க்கணும்னாக்க யூ கேன் அக்கார்டிங்லி செலக்ட் எனி ஸ்டாக் விச் எவர் யூ வாண்ட் டு லுக் அட். ஓகே, அண்ட் தென் கம்ஸ் இங்க செகண்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸ்பைரி. ஓகே, எக்ஸ்பைரியில வந்து நீங்க போனீங்கன்னா இப்போ 30th May, 27 June, 27 July. ஓகே, ஸோ யூஸ்வலி நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து 3 மாசத்துக்கு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து நம்ம வாங்கலாம். இப்போ நான் மே மாசத்துல இருக்கேன்னா ஐ கேன் கோ அண்ட் பை கான்ட்ராக்ட்ஸ் டில் ஜூலை. ஓகே, தட் இஸ் த பேசிக். இப்போ எனக்கு ஆகஸ்ட் மாசத்தோட கான்ட்ராக்ட் வாங்கணும்னா ஐ கேன் நாட் பை. ஓகே, பிகாஸ் ரூல் வந்து யூ கேன் கோ 3 months ஃபார்வர்ட், நாட் பியாண்ட் தட். ஓகே, சோ 3 மாசத்துக்கு கான்ட்ராக்ட்ஸ் வந்து நான் வாங்கலாம். பட் யூஸ்வலி நம்ம போய் பார்த்தோம் இப்போ 3வது மாசம் ஜூன் மாசத்தோட இல்லைன்னா ஜூலை மாசத்தோட நான் போய் வாங்க போனேன்னாக்க தட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி இல்லிக்விட். ஓகே, அதோட வேல்யூ ரொம்ப ஷூட் அப் ஆயிருக்கும் அண்ட் தட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி லிக்விட். ஆக்சுவலி யூ won't be able to trade in that. பட் ஜஸ்ட் ஃபார் த சேக் நம்ம சொல்லலாம் 3 மாசம் முன்னாடி உள்ள கான்ட்ராக்ட்ஸ் வரைக்கும் நம்ம வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் இங்க லாட் சைஸ் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க ஒவ்வொரு ஸ்டாக்கையும் பாத்தீங்கன்னாக்க இல்லைனாக்கா செக்டர்ஸை பாத்தீங்கன்னாக்க
அதோட லாட் சைஸ் வந்து ப்ரீ இப்போ உங்களுக்கு ஒரு இப்போ நீங்க ஃபியூச்சர்ஸ்லயோ ஆப்ஷன்ஸ்லயோ ட்ரேட் பண்றீங்கன்னா யூ கேனாட் பை 1 or 2 shares, கரெக்ட்? யூ ஹேவ் டு ஃபாலோ த predetermined lot size which is fixed by the exchange, correct? அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கால் போத் கால் இருக்கு புட் இருக்கு போத் இருக்கு. ஓகே, now how this works இங்க பாருங்க, these are the bars. ஓகே, this is call side. இங்க வந்து கால் அண்ட் புட் ரெண்டும் சைமல்டேனியஸா நாங்க போட்டிருக்கோம். ஒரே பர்டிகுலர் ஸ்ட்ரைக்ல எவ்வளவு கால் இருக்கு எவ்வளவு புட் இருக்குன்னு. ஓகே, இப்போ நான் இங்க ஸ்பெசிபிக்கா கால் செலக்ட் பண்ணேன்னா it will show me only call side ஓட ஓபன் இன்ட்ரெஸ்ட், கரெக்டா? only call ஓட காட்டும். ஓகே, இப்போ நான் புட் செலக்ட் பண்ணேன்னா only it will show me the put raters, கரெக்டா? So this is how it looks like. இப்போ நம்ம இங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ரேண்டமா ஒரு ஸ்டாக் எடுத்துப்போம், SBI cards. ஓகே, just for the sake of example I am just checking this. ஓகே, இப்போ நான் இங்க both போடுறேன். ஓகே, so இப்போ நம்ம இங்க பார்த்தோம்னாக்க currently what I can figure out from this, இப்போ எனக்கு ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு பார்க்கணும்னாக்க இங்க பாருங்க, நான் இப்போ இங்க பார் தெரியுதா? ஓகே, wait, I'll highlight it. இங்க பாருங்க, now this is the highest bar on the call side, this is the highest bar on the put side, correct? So if I keep my cursor over here, இது எந்த strike? 750. Okay, so 750 is currently, you can say, one of the strongest resistance for SBI cards, we can say. Okay, and on the downside, if I keep my cursor over here, this is the highest put, correct? If I keep it over here, what is this strike? இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு தெரியும், இங்க பாருங்க. Okay, you see this strike is 700. So usually 700 you can say is one of the strongest support, and 750 is currently one of the strongest resistance, you can say. Okay, SBI card நம்ம பார்க்கணும். This is how we will usually try to figure out. Okay, இப்போ இங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இங்க வந்து stacked bar charts இருக்கு, horizontal charts இருக்கு, vertical charts இருக்கு. So this is what personally I would prefer. Okay, எங்கிட்ட கேட்டீங்கன்னாக்க எனக்கு call and put and horizontal இருந்தா I am pretty much convinced and it is like I am used to this. Okay, so நான் வந்து usually இதான் ஃபாலோ பண்றேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா you can change it. இங்க பாருங்க, so you have multiple options. Okay, இப்போ இங்க பாத்தீங்கன்னா டேபிள் வியூ இருக்கு, so you can use anything as per your convenience. But எங்கிட்ட கேட்டீங்கன்னாக்க what I would prefer is எனக்கு வந்து நார்மல் இதான். ஓகே, ஹாரிசான்டல் இதுதான் எனக்கு வேணும். ஓகே, so I will usually prefer the same. ஓகே, இப்போ கிராஃப் வியூக்கு போயிடலாம் நம்ம, and I'll select this. Okay, so this is what I would prefer. இப்போ one more option இங்க இருக்கு. ஓகே, இப்போ இங்க பாருங்க strike ECR. ஓகே, so எந்த ஸ்ட்ரைக்ல what is the put call ratio of each and every strike நம்மளுக்கு அது தெரிய வரும். இப்போ நான் இங்க பார்த்தேன்னா இங்க பாருங்க 650 ஸ்ட்ரைக், இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு PCR வந்து யூசுவலி ஹையா தெரியும். டீப் இந்த மணில இப்போ stock is currently trading at around 720 levels நம்ம சொல்லலாம். ஓகே, so நீங்க இப்போ யூசுவலி 650 லெவல்ல போய் பாத்தீங்கன்னாக்க definitely that is deep in the money. Okay, so அங்க வந்து usually put call ratio வந்து significant ஹையா இருக்கும், கரெக்டா? Put call ratio is 75. That means put writers are extremely strong. They are believing that 650 is something like which cannot be breached, correct? That is what they are believing. இப்போ நீங்க usually பாத்தீங்கன்னா deep in the moneyல வந்து உங்களுக்கு PCR data ரொம்ப ஹெவியா தெரியும். இப்போ பாருங்க, the moment we start moving towards ATM and OTM, you can see the sentiment, correct? If 720 somewhere you can say ATM. Okay, so ATM la வந்து the sentiment is slightly nervous, we can say. And 0.92 இருக்கு. Okay, 0.92 is it's slightly, you can say, biased towards the call writers, correct? So இங்கேயும் பாருங்க, so it is slightly biased towards call writers, we can say. So okay, so you can check strike and PCR. இங்க இருந்து நம்ம அதுவும் பார்த்துக்கலாம். Okay, so now I'll set OI and we'll go and check something else. Okay, any stock like HDFC Bank. Okay, we'll check HDFC Bank. Wait a minute, let me clear this drawings. Okay, இப்போ HDFC Bankல நம்ம போனோம்னாக்க இங்க பாருங்க, highest call raters எங்க இருக்காங்க? That is around 1510, கரெக்டா? 1510 ரூபாயில we can say highest call raters இருக்காங்க. ஓகே, one more thing I would like to add. இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நரேஷன்ஸ் தெரியும். இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு green filled box இருக்கு, that is call addition, கரெக்டா? இங்க பாருங்க, if there is an additional dark green, that means on this particular day you can say the call writers are added at this strike. And இங்க hollow box இருக்கு. If you see hollow box, that means
call writers have unwinded their positions from this strike, you can say. Okay, இப்ப நான் இங்க வச்சிருக்கேன் 1600 ஸ்ட்ரைக்ல நீங்க பார்க்க போனீங்கன்னாக்க இங்க பாருங்க உங்களுக்கு இங்க அன்வைண்டிங் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 72,000 கான்ட்ராக்ட்ஸ் அன்வைண்ட் ஆயிருக்கு இங்க இருந்து. ஓகே, ஸோ வாட் டஸ் தட் மீன் நீங்க கேட்பீங்க. இப்போ இங்க கால் ரைட்டர்ஸ் ஆட் ஆறாங்க, பட் இங்க கால் ரைட்டர்ஸ் வந்து அன்வைண்ட் ஆறாங்க. ஸோ வாட் தே ஆர் அஸ்யூமிங் தட் டசன்ட் மீன் கி இங்க அன்வைண்ட் ஆறாங்கனாக்கா ஓகே ஷூட் அப் ஆயிடும் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ வாட் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் இஸ் இங்க இருந்து நிறைய பேர் might have shifted their positions down, நீங்க சொல்லலாம். Correct, because they have earned enough theta at this strike. So, and they are believing that now this is a strong resistance, so let me shift my strike down. Okay, they have earned enough theta on that strike. Okay, and now they are believing idukku mela price pogadu. So they are selling slightly OTM strikes. Okay, now they have actually sold deep OTM strikes. Now they are coming down. That's how it means. Okay, அப்படி நம்ம சொல்லலாம். Okay, so this is the strongest, you can say, resistance, and we can see a strongest support over here around 1400, and this is 1500. Okay, so 100 points difference இருக்கு. Highest call writers and highest put writers நம்ம சொல்லலாம். Okay, HDFC Bank பார்த்தாச்சு. Anything else we can see? State Bank of India. இண்டெக்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அதனால நான் இண்டெக்ஸோட ஆப்ஷன் எடுக்கல. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நான் பார்க்கல, பிகாஸ் எல்லாரும் அதை பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ ஐ எம் randomly selecting any stocks as per my wish. Okay, so if we see now, see here it is, highest call writers in State Bank of India are at 850. So call writers are believing that 850 is the strongest resistance, you can say. Correct, and highest இப்போ put writers நீங்க பார்க்கணும்னாக்க it is at 800 strike. மேல பாருங்க ரைட் சைட் டாப் கார்னர்ல 800 strike தெரியுது. So இங்க பாருங்க இன்னைக்கு இங்க put addition இருக்கு. That means people are believing that it won't break below 800. Okay, now one more thing I would like to add. இங்க பாருங்க, can you see this future price is 807.40, correct? So இது வந்து future price. ஓகே, இப்போ இதையே நான் வந்து உங்களுக்கு நிஃப்டில காட்டுறேன். ஓகே, இங்க பாருங்க, அங்க நம்ம என்ன பார்த்தோம்? future price பார்த்தோம், கரெக்டா? future price was 807 ஏதோ இருந்தது. ஓகே, now if you see here, wait a minute, இங்க பாருங்க, இங்க வந்து ஃபேர் பிரைஸ் எழுதியிருக்கு, அங்க வந்து ஃபியூச்சர் பிரைஸ் எழுதி இருந்தது, இங்க வந்து ஃபேர் பிரைஸ் எழுதியிருக்கு. ஸோ வாட் டஸ் இட் மீன்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபேர் பிரைஸ்? ஓகே, இது நிறையவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆல்மோஸ்ட் 99% பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. ஸோ ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன். whenever you get into index, okay, whichever index are trading, and எந்த இண்டெக்ஸ்க்கெல்லாம் வீக்லி எக்ஸ்பைரிஸ் இருக்கோ, மார்க் மை பாயிண்ட், எந்த ஸ்கிரிப்டுக்குமே வீக்லி எக்ஸ்பைரி எங்கேயாவது இருந்துச்சுனாக்க அங்க உங்களுக்கு இந்த வேர்டு தான் கிடைக்கும், ஃபேர் பிரைஸ். யூ won't get future price. Now what does this mean? Okay, if you see the underline for options ka underline நீங்க பார்க்க போனீங்கனாக்க usually what is the underline for options? It is futures, correct? So இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்க வீக்லி எக்ஸ்பைரி ஆகாது. நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் வீக்லி எக்ஸ்பைரி ஆகும், கரெக்டா? பட் ஃபியூச்சர்ஸ் கெட் எக்ஸ்பயர்ட் அட் த மந்த் எண்ட். ஓகே, லாஸ்ட் வீக் ஆஃப் த Thursday, கரெக்டா? கடைசி வாரத்துல வியாழக்கிழமை எக்ஸ்பயர் ஆகும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ். ஓகே, ஆனா ஆப்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்க வீக்லி எக்ஸ்பைரிஸ் உண்டு. இங்க பாருங்க, இப்போ 16ஆம் தேதி ஒரு Thursday வரும் நிஃப்டிக்கு, வியாழக்கிழமை தானே நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி 16ஆம் தேதி, அதுக்கப்புறம் 23ஆம் தேதி, அதுக்கப்புறம் 30ஆம் தேதி. அப்போ இந்த 16ஆம் தேதி எல்லாம் எக்ஸ்பைரி ஆகும், ஆனா ஃபியூச்சர் வந்து கடைசி மாசம். ஸோ வாட் இஸ் திஸ் ஃபேர் பிரைஸ்? சப்போஸ் நிஃப்டி வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருந்ததுன்னா நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்க்கு, ஓகே லிசன் அகைன், நிஃப்டிக்கு வந்து ஒன்லி மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்கு ஃபியூச்சர்ஸ்க்கு, ஓகேவா? ஆனா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி, வாரம் எக்ஸ்பைரி இருந்துருச்சுனாக்க அதோட விலை என்ன இருந்திருக்கும்? இப்போ நிஃப்டி வந்து 16ஆம் தேதி எக்ஸ்பயர் ஆக போறது. ஓகே, ஒன் வீக்லி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இஸ் தேர் which is about to get expired on 16th of May. Then what would have been the price? That is this price. Weekly expiry இருந்துருச்சுனாக்க அதோட விலை என்ன இருந்திருக்கும்? அது வந்து 22,226 ரூபா. That is the current price it is showing me, correct? So as of now, because we need this fair price, because for options the underlying is
ஃபியூச்சர்ஸ் கரெக்டா. ஸோ ஃபியூச்சர்ஸ்க்கு வீக்லி எக்ஸ்பைரி இருந்ததுனாக்க என்ன இருந்திருக்குமோ அந்த வேலை இங்க கோட் ஆயிட்டு இருக்கு. யூ கேன் சே சிந்தெட்டிக் ஃபியூச்சர்ஸ், யூ கேன் கால் திஸ் அஸ் சிந்தெட்டிக் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். This was all about option chain. I think I have covered almost everything. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டூல் தெரிஞ்சுக்கணுமோ இல்லை எனக்கு இதுலயே ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்க யூ கேன் அங்க என் பேரை போட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ இல்லை எனக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வீடியோ வேணும்னா நீங்க அதையும் போடலாம். We will try our best to deliver the same. ஓகேவா? நன்றி. Thank you.